Hi everyone, welcome to P for Physics. It's been a long gap. Hope you're all fine. If I'm right, in the previous session, we have been discussing about electric field lines. Previous video lessonல நம்ம electric field linesனா என்ன, அது ஏன் நமக்கு தேவைப்படுது, அது ஒரு விஷுவல் டூல் அப்படின்லாம் பார்த்துருப்போம். ஸோ அப்போ அது விஷுவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலாக இருந்தால் வாட் டஸ் இட் விஷுவலைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கு ப்ரீவியஸ் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம மெயினாக ஒரு 2 எபிசோட்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, வீடியோ லெசன்ஸ்ன்னு சொன்னாலும் வாட் எவர் யூ லைக், 2 லெசன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் we are going to concentrate on a particular topic and that is going to be electric dipole. இந்த எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்ற நேமை ஃபஸ்ட்டு let us try to analyze. அப்போ டைபோல் அப்படின்ற பேரை பார்த்த உடனே எனக்கு அந்த டை அப்படின்றது ரொம்ப கேட்சியாக இருக்குது. பிகாஸ் இன் கெமிஸ்ட்ரி we have seen plenty of prefixes. நம்ம மோனோ, டை, ட்ரை இப்படிலாம் நமக்கு தெரியும். இந்த ப்ரிஃபிக்ஸஸ் அடிக்கடி நம்ம கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவோம். அப்போ டை அப்படின்னு வாசித்த உடனே நமக்கு அது 2 அப்படின்ற மீனிங்கில் தான் இருக்குது அப்படின்றது புரியுது. அப்போ அந்த டைபோல் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஓகே, 2 போல் இருக்குது. Since we are using the word electric before this dipole, we understand that it is going to be electric dipole. In case, instead of this word electric, if ever I have used magnetic dipole னு சொன்னால் அப்போ magnetic poles அப்படிங்கிறது 2 தானே, நார்த் போல் அண்ட் சவுத் போல், அதுதான் அப்போ டைபோலாக இருக்கும். அது மாதிரி ஒரு ஈக்குவலண்ட் ஐடியாவாக இங்கே எலக்ட்ரிக் சார்ஜஸில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல். அப்போது எலக்ட்ரிக் சார்ஜஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஈஸியான ஆன்சர்ப்பா. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ நமக்கு அந்த எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றது என்ன மீனிங்னு தெரியறதுக்கு முன்னாடியே நாம் ஜஸ்ட் இந்த நேமை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி காம்ப்ரஹெண்ட் பண்ணோம் அப்படின்னா we will get some meaning out of it. So what is electric dipole going to be? If you want to kind of say it in the form of a definition, we could say it like this. 2 equal and opposite charges separated by a small distance. 2 ஈக்குவல் சார்ஜ் ஆனால் ஆப்போசிட் சார்ஜஸ். நமக்கு தெரியும் ஆப்போசிட் சார்ஜஸ் அப்படின்னா 2 தான் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். மேக்னிடியூடில் ஒரே மாதிரி இருக்கிற ஆனால் சார்ஜஸில் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்கிற 2 சார்ஜஸை ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சா அதுக்கு நாம் என்ன பேர் சொல்கிறோம்னா எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் யூ வாண்ட் டு விஷுவலைஸ் திஸ், we can use this diagrammatic representation. So here we have got a minus q charge, a negative charge and a positive charge separated by a small distance. என்னடா அது ஸ்மால் டிஸ்டன்ஸ்னு சொல்லி இவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்களே அப்படின்னா ஒரு விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம அந்த டயக்ராமை யூஸ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் தே ஆர் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபார் ஹேவிங் அ பெட்டர் கிளாரிட்டி அபவுட் த ஸ்பேஸ் இன் விச் தே ஆர் பிளேஸ்ட், இந்த மைனஸ் கியூ அண்ட் ப்ளஸ் கியூவை கொண்டு போய் நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு XY கோஆர்டினேட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வைக்கிறோம். ஸோ தட் த டிரெக்ஷன் அண்ட் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் தீஸ் சார்ஜஸ் கேன் பி பெட்டர் அண்டர்ஸ்டுட். அவ்வளோதான், அதோட பர்பஸ் அதுதான். இப்போ நமக்கு பார்த்தோன்னே தெரியுது ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸில் தான் இந்த மைனஸ் கியூவையும் ப்ளஸ் கியூவையும் கொண்டு போய் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது XY கோஆர்டினேட் ஆக்சஸ்ன்னு சொன்னால் நேச்சுரலி இந்த மிட் பாயிண்ட், அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆரிஜினாக தான் இருக்க முடியும். அப்போ இந்த ஆரிஜினில் இருந்து இந்த 2 சார்ஜஸில், ஏன்னா 2 சார்ஜ் செப்பரேட் பண்ண ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் அது சேர்த்து தான் அந்த எலக்ட்ரிக் டைபோல். இப்போது இந்த டயக்ராமில் எலக்ட்ரிக் டைபோல் என்னது அப்படின்னு கேட்டால் அந்த மைனஸ் கியூவும் ப்ளஸ் கியூவும் சேர்த்து தான் எலக்ட்ரிக் டைபோலாக அங்கே வரப்போகுது. அப்போ அந்த மைனஸ் கியூ இஸ் பிளேஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் சே A ஃப்ரம் த ஆரிஜின் அண்ட் ஆன் த அதர் சைட் ப்ளஸ் கியூ இஸ் ஆல்சோ பிளேஸ்ட் அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஆஃப் A. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மைனஸ் கியூ அண்ட் ப்ளஸ் கியூ அப்படின்னு சொன்னால் நம்ம நேச்சுரலி A + A, அதாவது 2A அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாம் இங்கே இந்த டெஃபினேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்க முடியும், 2Aவாக தான் இருக்க முடியும். அண்ட் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், ஓகே, ஒன் சார்ஜ் இஸ் கோயிங் டு பி மைனஸ் கியூ, another சார்ஜ் இஸ் கோயிங் டு பி ப்ளஸ் கியூ. அதனால் அந்த சார்ஜ் அப்படின்னு சொன்னால் அது வெறும் கியூ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போது இந்த இடத்துல இந்த கொஸ்டின் இப்போ எனக்கு நேச்சுரலாக இதை நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்பவே ஐ காட் அ கொஸ்டின். லெட் அஸ் சே லைக் திஸ், we have studied that opposite charges attract each other, like charges repel each other. இதுதான் நமக்கு சார்ஜஸை பற்றி சொல்லி கொடுத்த ரொம்ப பேசிக்கான விஷயம். அப்போ ஒரு மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ அதுலேயும் இங்கே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிட்டோம், they are separated by a small distance. ஏன்னாப்பா சின்ன டிஸ்டன்ஸாக இருந்தால் அது 2 அட்ராக்ட் பண்ணிட்டாதா, அப்புறம் எப்படி ஒரு டைபோல் எக்ஸிஸ்ட் ஆக முடியும்? ஸோ திஸ் இஸ் அ வேலிட் டவுட், ரைட்?
ஸோ இஸ் இட் பாசிபிள் டு ஹாவ் எலக்ட்ரிக் டைபோல்? அப்போ எலக்ட்ரிக் டைபோல்ன்றது பாசிபிளே இல்லையா? நோ, இட் இஸ் பாசிபிள். போலார் மாலிக்யூல்ஸ் பிஹேவ் ஆஸ் அன் எலக்ட்ரிக் டைபோல். அதாவது ரியாலிட்டியில் எலக்ட்ரிக் டைபோல்ஸ் உண்டு நேச்சரில். போலார் மாலிக்யூல்ஸ் மாதிரியான ஒரு எலக்ட்ரிக் டைபோல்ஸாக இருக்குது. இதில் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பின்னாடி நம்ம ஒரு கான்செப்ட் படிப்போம், அதில் இது கனெக்ட் ஆகும். அப்போ போலார் மாலிக்யூல் ஜென்ரலாக ஒரு மாலிக்யூல்னா என்ன? கெமிஸ்ட்ரியில் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸுங்கிறத எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கிறோம் மாடர்ன் கெமிஸ்ட்ரியில் அப்படின்னா, இந்த கலெக்ஷன் ஆஃப் அட்டாமிக் நியூக்ளியை சரவுண்டட் பை அ கிளவுட் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ். இவ்வளோ தான் நம்ம மாலிக்யூல்ஸை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை மாடர்ன் கெமிஸ்ட்ரியில் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ போலார் மாலிக்யூல் அப்படின்னா என்னவா இருக்கும்? இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து தான் ஆட்டம்ஸே உருவாக்குது, ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் மாலிக்யூல்ஸை உருவாக்குது அப்படின்னு இருக்கிறப்போ, இந்த போலார் மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இஃப் த சென்டர் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜ் and the center of the positive charge in a molecule does not coincide, they are called polar molecules. அதாவது இப்படி மாலிக்யூல்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜுடைய சென்டரும் நெகட்டிவ் சார்ஜுடைய சென்டரும் கோயின்சைட் ஆகலை அப்படின்னா அதை நம்ம போலார் மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வாட்டர் ரொம்ப பாப்புலரான ஒரு போலார் மாலிக்யூல். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் போலார் மாலிக்யூல்னு சொன்னால் அமோனியா NH3 ரொம்ப முக்கியமான ஒரு போலார் மாலிக்யூல். இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம சொல்லிக்கிட்டு போகலாம். பட் நாம் இப்போது ஃபோக்கஸ் பண்ண போகிற ஐடியா என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். ஸோ உங்களுக்கு தோணிருக்கலாம், இந்த டயக்ராமை பற்றின இல்லஸ்ட்ரேஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ இந்த பி வெக்டரை தவிர மீதி எல்லாத்த பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷனே நான் கொடுத்துருந்தேன். அப்போ பி வெக்டர்னா என்னது அப்படிங்கிறதுனா, திஸ் இஸ் இட். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். ஸோ என்ன புதுசாக எலக்ட்ரிக் டைபோல், ஓகே. அப்போ எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்னா, இஸ் இட் அ மெஷர் ஆஃப் சம்திங்? எஸ், இட் இஸ் அ மெஷர் ஆஃப் சம்திங். அந்த சம்திங்கிறது என்னது? ஸோ எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இஸ் த மெஷர் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் த பாசிட்டிவ் as well as negative charges within the system. ஒரு போலார் மாலிக்யூல் எடுத்துக்கிட்டால் அந்த போலார் மாலிக்யூல்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் எவ்வளோ தூரம் செப்பரேட் ஆகிருக்குது அப்படிங்கிறதுனுடைய மெஷர் தான் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டாக இருக்குது. அப்போது அந்த எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா என்னது? இட் ஜஸ்ட் டெல்ஸ் அபவுட் த ஓவரால் பொலாரிட்டி ஆஃப் அ மாலிக்யூல். இதுதான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்கிறது. அப்போ அந்த எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னா என்னது? Since we have marked it as p vector, we know for sure that it is a vector. அது வெக்டராக தான் இருக்க முடியும். அப்போ வெக்டர்னால் நமக்கு தெரியும், ரெண்டு இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை. ஒன்று அதனுடைய மேக்னிடியூட், இன்னொன்று அதனுடைய டைரக்ஷன். ஃபஸ்ட்டு அதனால் மேக்னிடியூடை பற்றி பார்ப்போமா? ஒரு எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டுடைய மேக்னிடியூட் என்னவா இருக்கும்? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ஸோ கால்ட் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே சொன்ன ஒரு பேசிக் டெஃபினிஷன் ஃபார் எலக்ட்ரிக் டைபோல் அது கூட கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நாம் சொன்னோம் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். இங்கே பார்த்தோன்னா இது -Q இருக்குது, இது +Q இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி சார்ஜோடைய வேல்யூன்னு பார்த்தோன்னா ரெண்டுமே சேம் தான். இதுவும் Q தான், இதுவும் Q தான். அதனால் நம்ம அதை மேக்னிடியூடாக நம்ம மெஷர் பண்ணுறப்போ த சோ கால்ட் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டை ப்ராடக்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜஸ் எடுத்தாலே போதுமானது. அந்த ஒன் ஆஃப் த சார்ஜஸ் நேச்சுரலி Qவாக தான் இருக்கும். +ஆகவும் இருக்கலாம், -Qவாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம ஜஸ்ட் மேக்னிடியூடை பற்றி பேசுகிறதுனால அந்த Q அப்படிங்கிற வேல்யூவை மட்டும் எடுத்துக்கிறோம். அண்ட் தென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சோ கால்டு ஸ்மால் டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். அது A+A, அதாவது 2A அப்படின்றத பார்த்துருக்கோம். அப்போது இந்த மேக்னிடியூட் அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்ம மேத்தமெட்டிக்கலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சொன்னோம் அப்படின்னா இப்படி சொல்ல முடியும். அப்போ P வெக்டர் இஸ் ஈக்குவல் டு Q.2A. ஸோ Q into 2A. இதுதான் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டோடைய மேக்னிடியூட். அப்போ அதனுடைய டைரக்ஷன், இப்போ நேச்சுரலி அதுக்கு ஒரு டைரக்ஷன் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா இது ஒரு வெக்டர்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த டைரக்ஷன் ஆஃப் திஸ் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த டூ சார்ஜஸ் அண்ட் இஸ் டிரெக்டட் ஃப்ரம் -Q to +Q. அதுதான் இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் தனியாக ஒரு ஆரோ மார்க்னால நாம் ரெப்ரசன்ட் பண்ணி காட்டியிருக்கோம். இங்கே -Qல இருந்து ஃப்ரம் த டிரெக்ஷன் ஆஃப் -Q இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த டிரெக்ஷன் ஆஃப் +Q. அப்போ -Qலேருந்து +Qக்குள்ள அந்த ஆக்சிஸ் ஆஃப் இந்த லைன் ஜாயினிங் த டூ சார்ஜஸ், அந்த ஆக்சிஸில் இந்த மொமெண்ட் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுடைய டைரக்ஷன் இருக்க போகுது. அப்போது இந்த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படிங்கிறதுனுடைய வேல்யூ அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்க்கு எப்படி இருக்க முடியும்?
ஏன்னா இப்போ தான் என்னமோ வந்து எலக்ட்ரிக் டைபோலுடைய மொமெண்ட்டு தான் சொன்னோம். டைபோல்னால் ஜஸ்ட்டு 2 சார்ஜஸ் தானே இருக்க முடியும். அது என்ன பாயிண்ட் சார்ஜஸுடைய கலெக்ஷன் பார்க்கலாம். கேல்குலேஷன் ஃபார் பி வெக்டர். ஸோ பி வெக்டருக்கு பதிலாக நான் பின்னு போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒரு பிரிண்டட் ஃபார்மில் வந்து நம்ம வெக்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ 2 விதமாக பண்ணுறாங்க யூஸ்வலாக. அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒன்று பி வெக்டர்னு இந்த மேலே டைட்டிலில் இருக்கிற அந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன் நம்ம பண்ணலாம். அல்லது இதை வந்து ஒரு போல்டு லெட்டராக நம்ம யூஸ் பண்ணியிருந்தாங்க பிரிண்டட் ஃபார்மில் அப்படின்னா அதையும் நம்ம வெக்டராக தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ கேல்குலேஷன் ஆஃப் பி வெக்டர் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இஸ் பாசிபிள். அப்போ அது என்னது, அதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? So that is naturally going to be this. P vector is equal to summation of I running from 1 to n qi into ri vector. அப்போ அந்த ri vector அப்படிங்கிறது என்னது, அது வந்து ஒரு பொசிஷன் வெக்டர். qi அப்படிங்கிறது என்னது, இந்த நாம தான் சொல்லிட்டோமே, the collection of point charges. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட் சார்ஜுக்கும் தனித்தனியாக ஒரு வேல்யூவை நம்ம டெசிக்னேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த வேல்யூ எதிலிருந்து ஆரம்பிக்கும், it starts from 1 and it moves up to n. ஏன்னா n நம்பர் ஆஃப் சார்ஜஸை கேல்குலேட் பண்ணுறது நம்ம பாசிபிள்னு சொல்லியாச்சு. அப்போது இந்த இடத்துல நாம் சொல்லக்கூடிய அந்த ri வெக்டர் என்னவா இருக்குது, ஒரு பொசிஷன் வெக்டராக இருக்குது. அண்ட் qi அப்படின்றது வந்து அந்த பர்டிகுலர் சார்ஜ். அப்போ அந்த ஒரு சார்ஜும் q1 இருந்தால் அந்த q1ங்கிறது நம்மளுடைய ஆரிஜினில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதோடைய பொசிஷன் வெக்டர் என்னது, அதை தான் அந்த ri வேல்யூ. ஸோ இன் சிம்பிள் இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு எலாபரேட் பண்ணி சொல்லணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா q1 into r1 வெக்டர், q2 into r2 வெக்டர் அப்படியான எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். அது ஒரு கண்டென்ஸ்டு ஃபார்மில் நம்ம இந்த மாதிரியாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். அப்போ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறது மேபி இப்போ கொஞ்சம் வேகாக தெரியலாம். இப்போ அடுத்து நம்ம ஒரு பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணால் இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். அது என்னது அப்படின்னா வேல்யூ ஆஃப் பி. அப்போ பி வெக்டர் அப்படின்னு சொல்கிற எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வந்து ஒரு செட்டுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்கும், மாறவே மாறாது அப்படின்னா நோ, இட் இஸ் நாட் கோயிங் டு பி த சேம். இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் சார்ஜ் கான்ஃபிகரேஷன்ஸ். அது என்னங்க சார்ஜ் கான்ஃபிகரேஷன்? என்னப்பா டைபோல் மொமெண்ட்டில் டைபோல் மட்டும்தான் இருக்க முடியுது, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்க்க ஆரம்பித்தோம். அதில் வந்து 2 சார்ஜ் தானே இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த விஷயம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எக்ஸாக்டாக நம்ம சொன்னோன்னா அங்கே இருக்கிறத அப்படியே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கலர் வேரியேஷன் மட்டும் இருக்குது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அங்கே இந்த பக்கம் -q இந்த பக்கம் +q எடுத்திருந்தோம். இங்கே நம்ம +q and +qவே எடுத்திருக்கோம். இதனால தான் அந்த சார்ஜ் கான்ஃபிகரேஷன்ற வேர்டு வந்து இட் கெட்ஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். அதாவது சார்ஜ் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய டைபோல் மொமெண்ட்டுடைய வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். ஸோ வேல்யூ அப்படி டைபோல் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா 2 விஷயத்தை பேசுவோம். What is the combination of the charges that you are considering and what is the distance in which they are placed? And the placement of the charges and the value of the charges play an important role. அப்போ உதாரணமாக இதோடைய காம்பினேஷனை இன்னொன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இது 2ஐயும் நீங்கள் பேரலாக கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2னுடைய மேக்னிடியூடும் ஒன்று தான், 2மே +q தான். They are separated by a distance a on one side and on the other side also by a. அப்போது இது 2க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம 2aன்னு சொல்லுவோம். பட் we won't say it the same way here because you understand that unlike the first configuration, in the second charge configuration, though it is +q, it is placed at the origin. அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து ஏற்கனவே 0 இருக்கு. இட் இஸ் நாட் அட் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின். அப்போது இங்கே இருந்து இந்த +q எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்தா a. அப்போது இந்த செகண்ட் சார்ஜ் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த சோ கால்டு ஸ்மால் டிஸ்டன்ஸ் என்னவா மட்டும்தான் இருக்க முடியும், ஏஆ மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் இங்கே அது 2aவாக இருக்கும். சரி, இது +q தான் இருக்கணுமா, ஏன் எக்ஸ் ஆக்சஸில் தான் இருக்கணுமா? இல்லை, இட் இஸ் நாட் நெசசரி. இட் கேன் பி லைக் திஸ் அஸ் வெல். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2 விதமான சேஞ்சஸையும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம வேரியஸ் பாசிபிலிட்டிஸை வந்து விஷுவலாக இமேஜின் பண்ணி பார்க்குறதுக்கு பெட்டர் ரெப்ரசன்டேஷன்ஸ், அவ்வளோதான். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆரிஜின்லேருந்து ஒரு பக்கம் ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் நம்ம -2q கன்சிடர் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் +q கன்சிடர் பண்ணோம். இங்கே சார்ஜஸோட வேல்யூஸ் சேமாக இருந்தது, டிஸ்டன்ஸும் சேமாக இருந்தது. இங்கே சார்ஜஸோட வேல்யூஸ் சேம் பட் டிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட். பட் ஹியர் போத் ஆர் டிஃப்ரெண்ட். நம்ம சார்ஜஸும் வேறு சார்ஜஸ், ஒன்று நெகட்டிவ் சார்ஜாகவும் இன்னொன்று பாசிட்டிவ் சார்ஜாகவும் மட்டும் இல்லை, ஒன்று q-ஆகவும் இன்னொன்று 2q-ஆகவும் அதோட மேக்னிடியூடையே சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். ஆஸ் வெல் as the distance of placement is also different. அப்போ ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்கும் தனித்தனியான எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்ஸ் தான் இருக்க முடியும்.
அப்போ ரெண்டே தான் இருக்கணுமா? முன்னாடி என்னமோ கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்லாம் சொன்னியே. எஸ், யூ கேன் ஆல்சோ ஹேவ் கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ். அப்போ இந்த இடத்துல தனியாக இதை ஒரு டைபோல் கன்சிடர் பண்ண முடியும், இதை ஒரு டைபோலாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அப்போ இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் திஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் இஸ் கோயிங் டு டிட்டர்மின் த வேல்யூ ஆஃப் பி வெக்டர், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இஸ் டிபெண்ட் ஆன் த சார்ஜ் கான்ஃபிகரேஷன். இதுதான் இந்த நிறைய விதமான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு just they are going to stress out. So now let us imagine something like this. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பற்றி பார்க்க ஆரம்பித்தப்போ we were talking about point charges. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ், இதை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு ஈக்குவேஷன்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் இருந்தப்போ let us imagine that, let us forget for now this plus q. இங்கே ஒரு மைனஸ் கியூன்ற ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் இருந்ததுன்னா இதை நான் பாயிண்ட் சார்ஜாக கன்சிடர் பண்ணுவேன். த சேம் திங் வித் ப்ளஸ் கியூ அஸ் வெல். இப்போ நம்ம இது மைனஸ் கியூவாக இருந்தால் நம்ம உடனே இமேஜின் பண்ணுவோம், ஏற்கனவே பண்ண விஷுவலைசேஷன் நினைவிருந்தது அப்படின்னா இதை சுற்றி ஒரு ஃபீல்டை வந்து நம்ம இமேஜின் பண்ணுவோம். ஓகே, ஒரு பவுண்ட்ரியை வச்சுட்டு திஸ் இஸ் வேர் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் கோயிங் டு பி ஃபெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா ஒரே ஒரு சார்ஜ் தன்னை சுற்றி இவ்வளோ தூரம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ண முடிஞ்சால் இங்கே ஒரு சார்ஜுக்கு பதிலாக எலக்ட்ரிக் டைபோலில் 2 சார்ஜஸ் இருக்குது. ஸோ நேச்சுரலி தே ஆர் கோயிங் டு ஹாவ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் அரவுண்ட் தெம்செல்வ்ஸ். அதாவது இந்த எலக்ட்ரிக் டைபோல்ஸ் எப்படி ஒரு பாயிண்ட் சார்ஜ் தன்னை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுதோ அது மாதிரியான ஒரு ஃபீல்டை கண்டிப்பாக க்ரியேட் பண்ண போகுது. அதனுடைய பவுண்ட்ரியை மேபி நம்ம இப்படி இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பவுண்ட்ரிங்கிற ஸ்பேஸை நம்ம இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த சர்க்குலர் ஸ்பேஸை வந்து நான் ஜஸ்ட் அதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக தான் இது ஒரு விஷுவல் எய்டு தான் இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். அப்போ இதை வந்து நான் ஒரு ஹரிசாண்டல் ஆக்சஸ் ஆகும் ஒரு வெர்டிக்கல் ஆக்சஸ் ஆகும் பிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா இன்னும் வந்து இந்த ஸ்பேஸை வந்து நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு ஈஸியான ஒரு ஃபார்ம் எனக்கு கிடைக்குது. இப்போது இந்த ஏ அப்படின்ற பாயிண்டில் இருக்கிற மைனஸ் கியூ ஆகட்டும், அந்த பி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ப்ளஸ் கியூ ஆகட்டும், தே ஆர் கோயிங் டு கான்ஸ்டிடியூட் த எலக்ட்ரிக் டைபோல். ஸோ திஸ் எலக்ட்ரிக் டைபோல் creates an electric field around itself. அந்த பவுண்ட்ரி ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நாம் இங்கே ஒரு டாட்டட் சர்க்கிள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை நம்ம ஒரு ஹரிசாண்டல் ஆக்சஸ் ஆகும் வெர்டிக்கல் ஆக்சஸ் ஆகும் பிரிச்சுக்கிறதுனால நமக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்குது இந்த ஸ்பேஸ் பற்றி. இப்போது இதில் நான் இந்த ஹரிசாண்டல் லைனை என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆக்சியல் லைன். பிகாஸ் இஃப் ஐ கன்சிடர் தீஸ் 2 சார்ஜஸ் அலாங் த ஆக்சிஸ் திஸ் லைன் இஸ் ட்ரான். அதனால் இந்த லைனுக்கு பேருனா ஆக்சியல் லைன் அப்படின்னு வைக்கிறேன். அப்போது அந்த ஆக்சியல் லைனில் ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். லெட் அஸ் சே தட் பாயிண்ட் இஸ் P1. இப்போது அந்த P1 அப்படிங்கிற பாயிண்ட்டு நாம் இந்த டைபோலை பொறுத்த வரைக்கும் இதனுடைய மிட் பாயிண்ட்டாக தான் இந்த O அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இட் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ். ஓகே, லெட் அஸ் சே சம் டிஸ்டன்ஸ். இப்போது இந்த P1 அப்படிங்கிற பாயிண்ட்டில் நான் ஒரு சார்ஜை வச்சேன்னா அல்லது இந்த P1ங்கிற பாயிண்ட்டில் இந்த டைபோல்னால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பாக க்ரியேட் ஆக போகுது. பிகாஸ் இட் இஸ் விதின் த பவுண்ட்ரி. இஃப் ஐ கன்சிடர் திஸ் பாயிண்ட் மேபி அவுட் சைட் த பவுண்ட்ரி, ஐ எம் லீஸ்ட் பாதர் அபவுட் இட் பிகாஸ் தெர் இஸ் நோ எஃபெக்ட் கோயிங் டு பி ஃபெல்ட். அதே நேரத்தில் இப்போ அந்த ஆக்சியல் லைன் மாதிரியே வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய இந்த லைனை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா P2 அப்படிங்கிற பாயிண்ட்டை இன்னொன்று கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இந்த லைனுக்கு ஒரு பேர் இருக்கணுமே, அந்த லைனுக்கு பேர் நம்ம ஈக்வட்டோரியல் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் ப்ரிசைஸ்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெர்டிக்கல் லைனை இல்லாமல் இதை ஒரு வெர்டிக்கல் பிளேனாக நம்ம எடுத்தால் வி வுட் பி சேயிங் ஆர் நேமிங் இட் ஆஸ் ஈக்வட்டோரியல் பிளேன். அதுதான் பெட்டராக இருக்கும். அதில் ஒரு பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் யூ ஆர் கன்சிடரிங் அ பாயிண்ட் P1 ஆன் த ஆக்சியல் லைன், யூ ஆர் கன்சிடரிங் அனதர் பாயிண்ட் P2 ஆன் த ஈக்வட்டோரியல் லைன். இப்போது இந்த 2 கான்ஃபிகரேஷன்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் அடுத்து அதை தான் அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ட்ராயிங் ஆர் ரெப்ரசன்டேஷன்? ஸோ எலக்ட்ரிக் டைபோல்னு ஒன்று இருக்குது, அது தன்னை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது. ஆனால் அது க்ரியேட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டில் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாலும் அவங்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ ஒன்றா தான் இருக்குமா அப்படின்னா இருக்க போகிறது கிடையாது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். So if I consider a point on the axial line, it is going to be along this direction. அந்த axial lineங்கிற directionல நான் P1ங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணால் அங்கே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்? பிகாஸ் ஆஃப் திஸ்
எலக்ட்ரிக் டைபோல். அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் திஸ் என்டையர் செட்டப் இஸ் கோயிங் டு பி திஸ் எலக்ட்ரிக் டைபோல். அப்போ இதனால இந்த P1ங்கிற பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும், அதே மாதிரியாக ஒரு ஈக்குவட்டாரியல் லைனில் நான் இந்த மாதிரியாக ஒரு டைரெக்ஷனில் இந்த ஈக்குவட்டாரியல் லைனில் இன்னொரு பாயிண்ட்டை P2வை கன்சிடர் பண்ணால் அந்த இடத்துல அந்த பாயிண்டில் இந்த எலக்ட்ரிக் டைபோல்னால என்ன எனக்கு வரும், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ வரும். அதை தான் நம்ம கேல்குலேட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு டூ இட் இன் அ கப்புள் ஆஃப் டெரிவேஷன்ஸ். இது வரைக்கும் நம்ம வந்து விஷுவலைசேஷனே பார்த்துட்டோம். இப்போ தான் நம்ம அடுத்து போக போகிறது வந்து மேத்தமெட்டிக்கலாக போக போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு டூ 2 sets ஆஃப் ஈக்குவேஷன். ஒன் செட் இஸ் கோயிங் டு பி ஃபார் த ஆக்சியல் லைன். ஒரு ஈக்குவேஷனை வந்து ஒரு டெரிவேஷனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to focus on the electric field due to this electric dipole on a point considered on the axial line. Another thing is going to be on the equatorial line. இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். இந்த P1ங்கிற பாயிண்டில் ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததுன்னா அதுக்கான வேல்யூ என்னவாக இருக்கும் அதை டிரைவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் தென் இந்த ஈக்குவட்டாரியல் லைனில் அதே பாயிண்ட் இருந்ததுன்னா அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் P1 ஆகட்டும் P2 ஆகட்டும் அதில் நம்ம கால்குலேட் பண்ண போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் ஒன்று தான். ஆனால் இந்த சாய்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன் ஆஃப் த பாயிண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒன்று நம்ம ஆக்சியல் லைனில் கன்சிடர் பண்ணுறோம், இன்னொன்று நம்ம ஈக்குவட்டாரியல் லைனில் கன்சிடர் பண்ணுறோம். அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன், இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஏதாவது வேரியேஷனை க்ரியேட் பண்ணுமா? லெட் அஸ் வெயிட் அண்ட் see. Thanks for viewing this particular video. ஃப்ரெண்ட்ஸ், P for Physics is for you. நீங்கள் ஈஸியாக சந்தோஷமாக ஃபிசிக்ஸை கற்றுக்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். We will try our best to present it in a good way, easier way. இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கீப் ஃபாலோயிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் if you haven't subscribed it yet, please subscribe. And if you got any comments, please, we are waiting to hear from you. And if you like this video, please like it. And it's me, Joe, signing off. We will meet with another video of this continuation. Until then, bye. Take care. Thank you.